எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சரி, இடைப்பட்ட காலத்துல வரக்கூடிய சில அவசர செலவுகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல ரெகுலரா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காமன் பெனிஃபிட் இல்லாம போனஸ் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த போனஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 இயர்ஸா நீங்க ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போனஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ 20 இயர்ஸா ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட் எப்படி நான் வச்சிருக்கிறது அப்படின்னா, நீங்க வேலை மாறினாலும் பழைய எம்ப்ளாயர் கிட்டையும் புது எம்ப்ளாயர் கிட்டையும் ஒரே இபிஎஃப் கணக்கிலேயே தொடர சொன்னீங்க அப்படின்னா தாராளமா அது வந்து முடியும். ஸோ 20 இயர்ஸா நீங்களும் உங்களுடைய எம்ப்ளாயர், அது ஒரே ஆளா இருக்கலாம் இல்ல வேற வேற ஆளா இருக்கலாம், ஆனா ஒரே அக்கௌண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய பேசிக் பே 5000 வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 30,000 rupees போனஸ் கிடைக்கும். உங்களுடைய பேசிக் பே 5000 இருந்து 10,000 வரைக்கும் இருக்குன்னா 40,000 போனஸ் கிடைக்கும். பேசிக் பே 10,000க்கு மேல இருக்குன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இந்த போனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இதை பத்தி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.